Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஷ்ராடர்-பெர்ன்ஸ்டைன் தியரத்தோட ப்ரூஃப் பார்க்க போகிறோம். நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோன்னா, ஷ்ராடர்-பெர்ன்ஸ்டைன் தியரம்னா என்னது, அது என்ன சொல்லுது, கார்டினாலிட்டினா என்ன, அந்த ஷ்ராடர்-பெர்ன்ஸ்டைன் தியரத்தை அப்ளை பண்ணி நிறைய எக்ஸாம்பிள் ஆஃப் செட்ஸ், பேர்ஸ் ஆஃப் செட்ஸ், ஓகே, அது ரெண்டு கார்டினாலிட்டி சேமாக இருக்க மாதிரி செட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். சரியா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அதுக்கான ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு ப்ரூஃப் ரெண்டு விதமாக கொடுக்கலாம். நம்ம கொடுக்க போகிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். கவனிங்க, சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக உடச்சி தான் அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல ஷ்ராடர்-பெர்ன்ஸ்டைன் தியரம் என்னங்கிறத எழுதிடுவோம். தியரம் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு செட்டுக்கு எப்போ பைஜெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நெசசரி கண்டிஷன் கொடுக்குறோம், ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷன். சரியா? let x and y be sets. அது என்ன சஃபிஷியன்ட் கண்டிஷன்னா, எக்ஸுக்கு இருந்து ஒய்க்கு ஒரு 1-1 ஃபங்க்ஷனும் ஒய்யிலிருந்து எக்ஸுக்கு ஒரு 1-1 ஃபங்க்ஷனும் இருந்தால் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம கார்டினாலிட்டி டேர்ம்ஸில் சொன்னோன்னா, எக்ஸிலிருந்து ஒய்க்கு ஒரு 1-1 ஃபங்க்ஷனும் ஒய்யிலிருந்து எக்ஸுக்கு ஒரு 1-1 ஃபங்க்ஷனும் இருந்தால் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரே கார்டினாலிட்டி, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, இஃப் f from x to y and g from y to x are 1-1, then x and y are bijective. இந்த இடத்துல எப்படி வாசிக்கணும், if f and g அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அப்படின்னு வாசிக்கணும். நான் டைரெக்டாக f and g are 1-1 அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கு அர்த்தம் அதுதான். ஓகே, இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். இதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான ஒரு சின்ன ஆக்சிலரி ரிசல்ட், லெம்மான்னு சொல்லுவாங்க மேக்ஸில், ஒரு சின்ன, நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு சின்ன ரிசல்ட், அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் phi from x to y is 1-1, இந்த ஃபங்க்ஷன் 1-1 இருக்குது, and phi of x is subset of phi from x to x, xலேருந்து x கேவும். சரியா? phi of x is subset of some y which is subset of x. Okay, then x and y are பைஜெக்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எக்ஸ்லேருந்து எக்ஸ் ஒரு செட்டு, எக்ஸ்லேருந்து எக்ஸுக்கு ஒரு 1-1 மேப் இருக்குது. அந்த 1-1 மேப்பில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நடக்குது அப்படின்னா, phi of x is subset of y subset of xங்கிற ஃபார்மில் நடந்துச்சுன்னா, தென் எக்ஸுக்கும் ஒய்க்கு இடையில் ஒரு பைஜெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கு இடையில் இருக்க பைஜெக்ஷன் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். புரிஞ்சுதா? ஓகே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ எக்ஸுங்கிற ஒரு செட் இருக்கு இல்லையா, அந்த செட்டு இப்படி ஒரு நீளமான ஸ்ட்ரிப்பு மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம். இது ஃபுல் என்னது, இது முழுக்க முழுக்க எக்ஸ். சரியா? இது முழுக்க முழுக்க எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த செட் என்ன சொல்லுது, phi of x சப்செட் ஆஃப் ஒய் சப்செட் ஆஃப் எக்ஸ். முதல்ல இதை பார்ப்போம். இந்த ஒய் சப்செட் ஆஃப் எக்ஸ். சரி, ஒய் இந்த போர்ஷன் வச்சுக்குவோம். இது என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய். இது என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த போர்ஷன் ஒய். அப்போ இதுக்கு ஒரு படம் வரையலாம். இது இப்படி இந்த ஃபுல் லென்த்தை இங்கே மார்க் பண்ணிடுறேன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் என்னது, இது எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போது இது ஒய்.
சரியா? இது y. y is subset of x. அதனால் இந்த y, இந்த ஃபுல் போர்ஷனும் y is subset of x. இது முழுக்க x, அதில் y சப்செட்டாக இருக்குது. ரைட். அப்போது அந்த ஒய்யோட சப்செட் என்ன இருக்குது? phi of x இருக்குது. ஸோ phi of x இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதிலிருந்து இது வரைக்கும் phi of x. சரி, நமக்கு முதல் விஷயம் என்ன தெரியும்? இந்த phi வந்து 1 ஃபங்க்ஷன் தெரியும். இப்போது a, b are subsets of x. அப்போது a subset of b னா phi of a subset of phi of b. இது எதனாலனா 1 வந்துடும். சரியா? phi of a என்ன எலிமெண்ட் இருக்கும்? இதில் ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் ஏல இருக்குன்னு அர்த்தம். சரியா? அந்த எலிமெண்ட் இங்கேயும் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் ஏல இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட் பியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ரீ இமேஜ் பியில் இருக்குன்னு வந்துடும். அதனால் phi of a subset of phi of b வந்துடும். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, let x belongs to phi of a. This implies there exists y belongs to a such that phi of y is equal to x னு வந்துடும். ஓகே, அப்போது y belongs to என்ன அர்த்தம்? y belongs to a implies y belongs to b because a subset of b, and phi of y is equal to x implies x belongs to phi of b. So x belongs to phi of a னு ஆரம்பித்து x belongs to phi of b னு முடிச்சிட்டோம். அப்போ phi of a subset of phi of b. புரிஞ்சுதா? ஸோ phiங்கிற ஒரு ஃபங்க்ஷன் 1 இருந்துச்சுன்னா இங்கே நமக்கு phi வந்து phi is 1 நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டோம். 1 இருந்து இந்த மாதிரி ஒரு சப்செட் கிடையாது ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அதே ரிலேஷன்ஷிப் அதோட இமேஜஸ்லேயும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். சரி, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா phi of x subset of y subset of x அந்த ஃபார்மில் இருக்குது. இதுக்கு phi அப்ளை பண்ணால் phi square of x subset of phi of y which is subset of phi of x. ஓகே, இதுவரை கரெக்டாக எழுதிடலாம். பட் ஆனால் phi of x is subset of y subset of x ஒரு செயின் மாதிரி கண்டினியூ ஆகும். This is subset of y which is subset of x ன்னு வரும். இது ஒரு பெரிய செயின் சீக்வன்ஸ் மாதிரி போயிட்டுருக்கும். ஓகே, பட் இதில் இந்த மொதல் 3 இன்இக்வாலிட்டி வர்றது, இந்த ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு என்ன பண்ணேன்? phi is 1 யூஸ் பண்ணேன். இப்போ இதை யூஸ் பண்ணால் இந்த படம் எப்படி மாறும் பாருங்கள். இப்போது இது வரைக்கும் நம்ம படம் வரைஞ்சிட்டோம். phi of x subset of y subset of x வரைக்கும். இந்த phi of y subset of xன்னு என்ன பண்ண போகிறோம்? இந்த phi of x இந்த போர்ஷனில் phi of y இருக்குது, அது இங்கே இருக்குன்னு அச்சீவ் பண்ணிக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் இதை phi of xனும் இதை phi of yன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ phi of y இதில் இருக்குது. phi square of x எங்கே இருக்க போகுது? அது வந்து இதுக்குள்ளே இருக்கும். புரியுதா? இப்படியே போயிட்டே இருக்கும். phi square of x இங்கே இருக்கும், இதுக்கு அப்புறம் இருக்கும். சரியா? ரைட். இப்போ இதில் என்ன ஆக போகுதுன்னா, இந்த செட்டை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, பேர் வச்சுக்கோங்க. சரியா? இதோட இமேஜ் எங்கே இருக்கும்? phi of a அப்படிங்கிறது இந்த செட்டில் இருக்காது. ஏன்னா phi of a எங்கே இருக்குது? இந்த a வந்து சப்செட் ஆஃப் எக்ஸு. ஸோ இதோட இமேஜ் வந்து சப்செட் ஆஃப் இந்த போர்ஷனில் இருக்கும். ஸோ இதை இங்கே வச்சுப்போம். இது வந்து phi of aன்னு எழுதிக்கிறேன். சரியா? ரைட்டு. இப்போது இந்த பக்கம் என்ன இருக்குது? இது வரைக்கும் என்ன எழுதியிருக்கேன்? phi of yன்னு எழுதியிருக்கேன். அந்த phi of yக்குள்ளே phi square of x இருக்குது. சரியா? அதுக்குள்ளே இங்கேயும் இருக்குது அடுத்த போர்ஷன். சரியா? இது வந்து phi of y, அதுக்குள்ளே phi square of x இந்த இடத்துல இருக்குது. இதுதான் phi square of x. சரி, இப்போது இந்த ஏங்கிற செட்டு இங்கே போயிடுச்சு. சரியா? இப்போது இந்த செட்டோட இமேஜ் எங்கே போகும்? phi square of x குள்ளே போகும். சரியா? இங்கே இருக்காது. ஸோ இப்போ இது இங்கே எங்கேயோ போகுது. அந்த இதை வந்து இப்படி எழுதிக்கிறேன். இது இந்த ஷேடட் போர்ஷன் வச்சுக்கலாம். இதை என்ன பண்ண போகிறேன்? phi square of a. சரியா? இது a goes to this goes to this இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ என்னன்னா ஒரிஜினலாக அந்த எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய்ங்கிறது வந்து இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போகுது. அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்கும், சின்ன சின்ன செட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்.
அப்போது இது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம நேற்று ஒரு பைஜெக்ஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணோன்னா, இந்த 0 1க்கு என்ன பண்ணோன்னா, இதுலேருந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வெளியில் எடுத்துட்டோம். இதுலேருந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். 2 சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இடையில பைஜெக்ஷன் கொடுத்துட்டோம். அது இல்லாத பக்கத்தில் என்ன பண்ணிட்டோம், அந்த சேம் கலெக்ஷன், அது அந்த சீக்வன்ஸ் இல்லாமல் அதோட காம்ப்ளிமெண்ட்டில் என்ன பண்ணிட்டோம், ஐடென்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ 2 காம்பினேஷன் ஆஃப் 2 பைஜெக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு பைஜெக்ஷன் டிஃபைன் பண்ணோம் இல்லையா? அதை ரீகலெக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா மறுபடியும் அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். சரியா? அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே அது மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாயிண்ட்ஸில் இருக்க சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேடட் ஏரியா, இந்த ஏங்கிற செட்டு, அது ஃபி ஆஃப் ஏக்கு போகுது, அடுத்து ஃபி ஸ்கொயர் ஆஃப் ஏ. அப்படின்னா இதில் இருக்க பாயிண்ட்ஸை அடுத்தடுத்ததுக்கு நான் இந்த எதை வச்சு மேப் பண்ண போகிறேன், நமக்கு கொடுத்துருக்க இந்த ஃபீங்கிற 1 1 மேப்பை வச்சு அப்படியே மேப் பண்ணிவிடுவேன். சரியா? இந்த இதில் எந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலும் எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை ஃபி ஆஃப் எக்ஸ்னு போடுவேன். அது அடுத்த இதுக்கு போயிடும். இங்கே எக்ஸ் இருந்தால் அது இங்கே போகும், இங்கே இருந்தால் இங்கே போகும். அது எந்த சீக்வன்ஸ் எந்த பார்ட்லனா அங்கே போயிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு 1 1 ஃபங்க்ஷன் ஆகிடும். எதனால், ஃபி 1 1ங்கிறனால. மீதி இருக்க இந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, இந்த எம்டி பிளாங்க்ஸ், அங்கே என்ன இருக்க போகுது, அங்கே எல்லாம் ஐடென்டிட்டி மேப்பாக இருக்க போகுது. அப்போ ஐடென்டிட்டி மேப்பாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், தட் வில் பி மை 1 1 மேப். ஸோ அப்போ 2 1 1 மேப் நமக்கு கிடச்சிரும். 2 பக்கமே 1 1 மேப் மட்டும் கிடைக்காது, பைஜெக்ஷனே கிடச்சிரும். அதனால இதில் வந்து ஒரு பைஜெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிறதான் நம்ம ஐடியா. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் வி ஹாவ் எ பைஜெக்ஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? இதுதான் ட்ரிக்கு. ஓகே, இந்த ட்ரிக்கை நான் சொல்லிட்டேன். இப்போ இதை வந்து ப்ரூஃபாக மாற்றணும் இல்லையா? ஸோ இங்கேருந்து எழுத ஆரம்பிப்போம். ஸோ இப்போ இன்னொரு படம் கூட வேணால் வரைஞ்சிக்கலாம். இங்கே ஒரு போர்ஷன் வரைஞ்சிக்கலாம். இது என்னவாக இருக்கும், ஃபி கியூப் ஆஃப் ஏன்னு இருக்கும். ஸோ இங்கே இருக்க பாயிண்ட் இங்கே போகும், இப்படி போயிட்டே இருக்கும். சரி, ப்ரூஃப் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன ஐடியா தான் ப்ரூஃபு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, லெட் ஏ ஈக்குவல்ஸ் எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய். ஓகே, நம்ம படத்தில் என்ன பண்ணியிருக்கோம், ஒய் இந்த பக்கம் இருக்குது, ஒய் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அந்த எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய்யை ஏன்னு வச்சுக்கிட்டோம். இது நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம நொட்டேஷனுக்காக என்ன பண்ணலான்னா, இது A1 வச்சுப்போம். சரியா? இது A1 வச்சுப்போம். இது ஃபி ஆஃப் ஏ வந்து A2 வச்சுக்கலாம். இந்த ஃபி ஸ்கொயர் ஆஃப் ஏ வந்து A3 வச்சுக்கலாம். இது A4 வச்சுக்கலாம். ஓகே, இந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரிப்ஸில் என்ன பண்ண போகிறேன், தனியாக கலெக்ட் பண்ணணும், தனியாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு மித்த இருக்கிற இடத்துல ஐடென்டி ஃபங்க்ஷன் கொடுக்கணும்னு சொன்னேன். சரியா? அப்போது இதெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, சே லெட் A equals union n belongs to natural numbers ai an. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது A1 union A2 union etc. or A1 union phi of A1 union etc. ஓகே, இந்த படத்துலையும் நான் மாற்றுறேன், கவனிச்சுக்கோங்க. ரைட், இது ஒரு இனிஷியல் செட்டப். இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த ஏங்கிற செட் என்னென்னா, இந்த ஷேடட் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூனியன் எடுத்தது தான் ஏ. இது ஏங்கிறது இந்த ஷேடட் போர்ஷன் எல்லாமே. இப்போ ஏல இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, இதை நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம கையில் கொடுத்துருக்க இந்த ஃபீங்கிற 1 1 மேப் வச்சு இது இங்கேருந்து இங்கே ஏதோ ஒரு எலிமெண்ட்டை கொண்டு போயிடுவேன். இதுதான் என்னோடய ஐடியா. சரியா? இங்கே இருக்க பாயிண்ட்டை அங்கேயே விட்டுடுவேன். இந்த நான் ஷேடட் போர்ஷனில் இருக்க பாயிண்ட் அங்கேயே விட்டுடுவேன். ஸோ எனக்கு என்ன கிடைச்சிரும், ஐ கெட் ஏ மேப் ஃப்ரம் எக்ஸ் டு சி, எக்ஸ் டு ஒய் such that இஸ் ஏ பைஜெக்ஷன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே இருக்க பாயிண்ட்லாம் உள்ளே வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒய்க்குள்ளே வந்துருச்சு ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து அது 1 1 இருக்கிறதுக்கு காரணம் என்னது, நமக்கு கையில் இருக்க இந்த ஃபி 1 1, அப்புறம் இங்கே இருக்க ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் 1 1, அதனால் 1 1 வந்துடும். ஆன் டு மேப் வேணும்னு என்ன பண்ணணும், சியில் இங்கே எந்த பாயிண்ட் எடுத்தாலும், சப்போஸ் இதில் ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா இதுக்கு ப்ரீ இமேஜ் இங்கே இருக்கும். சரியா? எக்ஸ்லேருந்து ஒரு ப்ரீ இமேஜ் கிடச்சிரும். இந்த நான் ஷேடட் போர்ஷனில் ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு ப்ரீ இமேஜ் அதுவாகவே இருக்கும். அதனால் 3 பாயிண்ட் நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஒன்று, திஸ் ஃபங்க்ஷன் which I am going to define is a map from x to y. அடுத்து it is 1 1, அப்புறம் it is on to.
இந்த 3 பார்ட்டும் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ அப்போ என்ன டிஃபைன் பண்ணணும்? ஐ ஹவ் டு டிஃபைன் எ ஃபங்க்ஷன் psi ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். இது எப்படி டிஃபைன் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். சரியா? டிஃபைன் psi ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ், ஓகே ரைட், psi ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த ஷேடட் ரீஜனில் இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? அதை phi ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். அடுத்த ஷேடட் போர்ஷனுக்கு அனுப்ப போகிறோம். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எதில்? இந்த யூனியனில் இருந்தால் ஷேடட் ரீஜனுக்கு பேர் ஏ. சரியா? அடுத்து அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம்? அப்படியே விட்டுற போகிறோம். இட் கோஸ் டு த சேம் எலிமெண்ட். யூனியன் ஷேடட் ரீஜனில் இல்லைன்னா அப்படிங்கிறத பண்ணிட்டோம். சரியா? இப்போ நான் என்ன சொன்னேன்? ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சுன்னா 3 பார்ட் அப்சர்வ் பண்ணணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கேஸ், இஃப் psi ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு phi ஆஃப் எக்ஸ், தென் நமக்கு என்ன தெரியும்னா இந்த psi ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குன்னா இட் பிலாங்ஸ் டு phi ஆஃப் எக்ஸ். இது நமக்கு தெரியும். சரியா? ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? phi ஆஃப் எக்ஸ் வந்து சப்செட் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் சப்செட் ஆஃப் ஒய்ன்னு சொல்லலாம். அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு? psi ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய்ன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த கேஸில்? ஃபஸ்ட்டு கேஸ் psi ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு phi ஆஃப் எக்ஸ்னால் psi ஆஃப் எக்ஸ் வந்து சப்செட் ஆஃப் ஒய்ன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இது வந்து கேஸ் 1ன்னு எழுதிக்கும். இப்போது கேஸ் 2. கேஸ் 2 என்னது? இஃப் psi ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ். அதான் ரெண்டாவது கேஸ். அப்போ என்ன அர்த்தம்? தட் மீன்ஸ் x not belongs to a. x not belongs to a என்ன அர்த்தம்? a வந்து என்னது? x difference y. x difference y. அப்போ என்ன அர்த்தம்? where does x belongs to? that implies that is x belongs to y ன்னு அர்த்தம். x belongs to y என்ன அர்த்தம்? psi of x belongs to y. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும்? இந்த 2 கேஸ்லையும் என்ன பண்ணியிருக்கோம்? psi of x belongs to yன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ என்ன சொல்லிட்டோன்னா psi is a function from x to yன்னு சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட் கிளைம். ஓகே ரைட். ஸோ என்ன கன்க்ளூஷன்? கன்க்ளூஷன் வந்து நான் மறுபடியும் அங்கேயே எழுதுகிறேன். psi is a function from x to y. x into y அப்படின்னு எழுதலாம். சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணணும்? we have to prove that psi is 1 ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த ஷேடட் ரீஜனை டிஃபைன் பண்ணும்போது அந்த உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் இமேஜ் கொடுக்கும்போது என்ன பண்ணோம்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் 1 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். அதனால் அது 1 இது ஐடென்டி ஃபங்க்ஷன், அதனால் 1. இப்போ இதை கவனிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த சைங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஷேடட் ரீஜனில் இருக்கிறத ஷேடட் ரீஜனுக்கே கொண்டு போகுது, இந்த எம்டி செட்டில் இருக்கிறத எம்டி செட்டுக்கே கொண்டு போகுது. சரியா? அப்போ என்ன பண்ணலான்னா psi ஆஃப் ஷேடட் ரீஜன் வந்து ஏ, இது வந்து சப்செட் ஆஃப் ஏவாக இருக்குது, அண்ட் psi ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ் ஏ வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஸ் ஏன்னு இருக்குது. புரிஞ்சிச்சா? அதாவது நான் ஷேடட் ரீஜன் வந்து நான் ஷேடட் ரீஜனுக்கே இருக்குது. ஓகே ரைட். இப்போ இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? நமக்கு என்ன தெரியும்? இந்த நான் ஷேடட் ரீஜனில் அது வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன், கரெக்டாக? அந்த போர்ஷனில் அது 1 நமக்கு தெரியும். இந்த போர்ஷனில் அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? இட் இஸ் phi. ஓகே, ஷேடட் ரீஜனில் அந்த ஃபங்க்ஷன் வந்து phi வந்து 1 இங்கே வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் 1 therefore that is psi is 1. இது ஆக்சுவலாக டீட்டெயிலாக சொல்லணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் டெஃபினிஷன் படி ப்ரூவ் பண்ணால் என்ன பண்ணணும்? ஏதாவது 2 பாயிண்ட் எடுக்கணும், 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் எடுக்கணும், அதுக்கு இமேஜஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு ஒரு 4 கேஸ் இருக்கும். சரியா? 2 பாயிண்ட்டு ஏல இருந்து x1, x2 belongs to a, x1 not equal to x2னா because phi is 1 phi of x1 not equal to phi of x2ன்னு சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சப்போஸ் x1, x2 belongs to the shaded region, then what is psi? Psi of x1 and psi of x2 are both identity. Psi of x1 is x1 which is not equal to x2 which is equal to psi of x2 ன்னு எழுதணும். ரெண்டாவது கேஸ். மூணாவது கேஸ் வந்து one of them belongs here in A, another element belongs to x difference A, automatically they are different.
therefore their images are also different அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, அதுக்கு இது வரைக்கும் நம்ம இது எப்படி டிஃபைன் பண்ணோங்கிற இந்த எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோங்கிறதோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அது நாட் ஈக்குவல்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டோன்னா psi is 1 1 வந்துடும். சரியா? இப்போ 2 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ஒன்று என்ன சொல்லியிருக்கோம், psi is a function from x to yங்கிறத சொல்லணும். ரெண்டாவது psi is a 1 1 ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த psi வந்து on 2ன்னு சொல்லணும். சரியா? on 2 சொல்ல போகிறோம். இது உங்களுக்கு மனசில் புரியும். இந்த படம் அப்படியே வச்சுக்கோம், கடைசி வரைக்கும் அந்த படத்தை ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இப்போ டு ப்ரூவ் psi is on 2, அப்போ என்ன பண்ணுவோம்னா on 2ன்னு ப்ரூவ் பண்ணால் இட் இஸ் on 2 மேப் ஃப்ரம் x on to y. psi is a function from x to y which is on 2. அப்போது we start with an element b belongs to y. இந்த bக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குன்னு சொல்லணும். சரியா? ஓகே, இப்போது இந்த psi of b என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு கேள்வி. psi of b என்னவாக இருக்கும்? b is an element of y இல்லையா? சாரி, நாட் psi of b. b வந்து இஸ் எலிமெண்ட் ஆஃப் y. இப்போ இதுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் கொடுக்கணும். ப்ரீ இமேஜ் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்லேருந்து ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த b வந்து ஒயில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா b எங்கே இருக்குது? இந்த பிக்சரில் வரைஞ்சோன்னா b எங்கே இருக்குது? இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வரைவோம், இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வரைவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? b வந்து இந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். b வந்து இந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா b is not in x difference y அப்படின்னு அர்த்தம். ஸோ b வந்து இங்கே தான் எங்கேயோ இருக்க போகுது. ஓகே, அப்போது இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து இந்த சைடு உள்ள ஷேடட் ரீஜனில் இருக்குது அல்லது இந்த நான் ஷேடட் போர்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, 2 கேஸ் வச்சுக்கோம். ஓகே, which is equal to a1. இந்த x difference yக்கு என்ன அர்த்தம்? a1 அர்த்தம். ஓகே, ஸோ if b belongs to xn for some n greater than or equal to 2. ஓகே, இந்த ரெண்டாவது மூணாவது அந்த ஷேடட் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? there exists x belongs to x n minus 1 such that psi of x is equal to b. இப்போ என்ன பண்ணிட்டோம்? ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்ணணும்? இதில் ஒரே ஒரு கொஷின். இப்போது b வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸனில் இருந்துச்சுன்னா இப்போ இது அதர் கேஸ் என்னது? b பிலாங்ஸ் டு தி நான் ஷேடட் ரீஜன். இந்த ஷேடட் ரீஜனில் இல்லை அப்படின்னா psi of b is equal to b. ஏன்னா அது மாதிரி தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரியா? அதோட ப்ரீ இமேஜ் என்னது? if b belongs to, அது நான் ஷேடட் ரீஜன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? b belongs to yன்னு நமக்கு தெரியும். பட் இட் இஸ் நாட் இன் எனி ஆஃப் தீஸ் a1 a2 எக்ஸெட்ரா an. சரியா? சப்போஸ் b நாட் இன் a ஷேடட் ரீஜனில் இல்லை, தென் psi of b is equal to b, that is b it's the pre-image of itself. Okay, இப்போ என்ன தெரியும்? therefore psi is on 2 and hence a bijection. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா phi is a 1 1 function from x to itself. ஓகே, phi of x subset of y subset of xங்கிற ஃபார்மில் இருந்துச்சுன்னா தென் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் ஒரு பைஜெக்ஷன் இருக்கும். ஓகே, அந்த பைஜெக்ஷன் நம்ம டிஸ்கிரைபே பண்ணிட்டோம். ஓகே, இதை வச்சு இந்த ஃபீயை வச்சு டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். ஓகே, இது ஒரு முக்கியமான லெம்மா. இதோ ஒரு தடவையில் புரியலன்னா மறுபடியும் ஒருக்க போட்டு பாருங்கள், ஒரு கவனிங்க, புக்கில் இருக்க படித்து பாருங்கள். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் புக் வந்து ப்ரொஃபஸர் குமரேசன், பாபா அண்ட் அஜித் அவங்க எழுதின ஃபஸ்ட் கோர்ஸ் இன் ஃபவுண்டேஷன்ஸ். ஓகே, அந்த புக்கில் படித்து பார்த்தா தெரியும். ஓகே, இதுக்கு அடுத்து இந்த தியரத்தை நம்ம யூஸ் பண்ணி, இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட், வில் கன்சிடர் த ப்ரூஃப் ஆஃப் ஷார்டர்-பென்சன் தியரம், பட் ஃபார் த சேக் ஆஃப் த ப்ரூஃப் ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் x and y to be replaced with a and b. Okay, proof of
Schroeder-Bernstein theorem. சரியா? Okay. So, what is given we'll write. Let f from a to b be a to b and g from b to a be 1 functions. Okay. We want to prove that there is a bijection between a and b. We want to prove that there is a bijection between a and b. Okay. So, இப்போ என்ன பண்ண போறேன்னா I want to use this lemma. அதனால் என்ன பண்ண போகிறேன், I need a 1-1 map from some set to itself. ஸோ இந்த கேஸில் வந்து I want that some set to itself வந்து ஏவாக எடுத்துக்க போகிறேன். அப்போது a to a எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஆனால் எனக்கு a to b இருக்குது, b to a இருக்குது. ஸோ நான் நேச்சுரலாக என்ன பண்ணுவேன், காம்போசிஷனை யோசிப்பேன். அப்போது phi is equal to g composition f. இது உங்களுக்கு புரியும் எந்த காம்போசிஷன் வேலிட் அப்படிங்கிறது. g composition f, this is a function from a to a. இன்னொரு விஷயம் என்ன தெரியும் இந்த phi பற்றி, it is a composition of two 1-1 functions. அதனால் phi is also 1-1. phi is 1-1. இப்போ phi 1-1 நமக்கு தெரியும், ஆனால் அந்த phiக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கா? ஓகே, phi of a subset of something which is subset of அப்படின்ற ஃபார்மில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போது phi of a கால்குலேட் பண்ண போகிறேன். அதை எப்படி பார்க்கலாம்னா g composition f of a, இது வந்து g of f of a. நமக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும். f of a வந்து subset of b. எதனால்? f is a function from a to bங்கிறனால. அதே மாதிரி g of b வந்து subset of a. எதனாலனா g is a function from b to a. இவ்வளோ தெரியும். பட் g வந்து 1-1 தெரியுமா? g 1-1 தெரிஞ்சால் என்ன கிடைக்கும் எனக்கு? g of f of a subset of g of b. ஓகே, இது நம்ம போன ப்ரூஃபில் வந்து பார்த்தோம், லெம்மா ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஒரு 1-1 ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா a சப்செட் ஆஃப் பின்னு இருந்துச்சுன்னா g of a சப்செட் ஆஃப் g of bன்னு பார்த்தோம். அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதையும் கம்பைன் பண்ணலாம். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இதோட கம்பைன் பண்ணலாம் phi of a ஓட. ஸோ phi of a is equal to g of f of a which is subset of g of b which is subset of a. இப்போ எனக்கு கிடைச்சிச்சா? phi of a subset of g of b which is subset of a. ஸோ இந்த இடத்துல phi of x இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. கரெக்டாக இந்த ஃபார்மில் இருக்குது. ஓகே, ரைட். இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா என்ன தெரியும்? there is a bijection psi from where to where? From a to g of b. இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரியும். ஓகே, எக்ஸ்லேருந்து இந்த ஒய்க்கு இருக்கும். இந்த ஒய் இருக்கிறதுல இங்கே என்ன இருக்குது? g of b இருக்குது. சரியா? ரைட். ஸோ இப்போது இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போது psi வந்து பைஜெக்ஷன் தெரிஞ்சிச்சு இல்லையா? எது பைஜெக்ஷன் தெரிஞ்சிச்சு? psi is a bijection from a to b. psi from a to g of b. ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, இந்த g பற்றி ஒரு விஷயம் தெரியணும். என்ன தெரியும்னா, g வந்து 1-1 from where to where? b to a. அந்த ஃபங்க்ஷன் வந்து பியிலேருந்து ஏ வரைக்கும் கோடமைன் ஏவை வச்சோன்னா அது ஆன் டுவா இல்லாமல் இருக்கலாம், 1-1 மட்டும் இருக்கலாம். ஓகே, ஜி எங்கேருந்து எங்கே இருக்குது? இங்கே வந்து பி இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே ஜி ஆஃப் பி இருக்குது. அப்போது இந்த ஜி வந்து ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு ஜி ஆஃப் பி மட்டும் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. கோடமைனை சுருக்கிட்டேன், ஜி ஆஃப் பியா சுருக்கிட்டு அது ஆன் டு ஆகிடுமா? ஏன்னா இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் பியில் ஒரு இன்வெர்ஸ் இமேஜ் இருக்கும். ஸோ ஜி ஃப்ரம் பி டு ஜி ஆஃப் பி இஸ் எ பைஜெக்ஷன். இதுவும் பைஜெக்ஷன். சரியா? அது இந்த லெம்மா படி. இப்போ பாருங்கள், சை வந்து ஏ டு ஜி ஆஃப் பி, ஜி வந்து பி டு ஜி ஆஃப் பி. இப்போ நான் ஒரு கம்போசிஷன் பண்ணலாமா? இதோட ரேஞ்சும் ஒன்றா. ஸோ நான் கம்போஸ் பண்ண முடியுமா? எப்படி கம்போஸ் பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்கள். ஜி இன்வர்ஸ்
ஜி இன்வர்ஸ் வந்து இதோட காம்போசிஷன் சார் இன்வர்ஸ். ஏன்னா இங்கே இன்வர்ஸ் முடியும், பைஜெக்ஷன் வந்துச்சுன்னா இன்வர்ஸ் முடியும். ஜி இன்வர்ஸ் காம்போசிஷன் psi. இது எங்கேருந்து எங்கன்னு பாருங்கள். psi will take an element in A to this place. அப்போது ஜி இன்வர்ஸ் என்ன பண்ணுவோம், அங்கேருந்து பிக்கு கொண்டு வந்துடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, இட் இஸ் அ மேப் ஃப்ரம் A to B. இந்த ஜி வந்து பைஜெக்ஷன்னா ஜி இன்வர்ஸு பைஜெக்ஷன், psi பைஜெக்ஷன். ரெண்டு பைஜெக்ஷனை கம்போஸ் பண்ணால் அது ஒரு பைஜெக்ஷன். therefore ஜி இன்வர்ஸ் காம்போசிஷன் psi is a bijection from where to where, A to B. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஷார்டர் பன்ஷன் தியரம், if F is a 1-1 map from A to B and G is a 1-1 map from B to A, then we can say that there is a bijection between A and B that is given by. சரியா, இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ரிசல்ட்டு இந்த ரிசல்ட். if phi is a 1-1 map from a set to itself and phi of x is subset of y which is subset of x, then there is a bijection between x and y. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ஷார்டர் பன்ஷன் தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரூஃபை ஒரு தடவை டெக்ஸ்ட் புக்கில் படித்து பாருங்கள், மறுபடியும் வேணால் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இது ரிவைஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஈஸியாக புரியாது. ஓகே, சரியா, முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ.